نعم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு மறுமையின் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகள். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இடம்பெற்ற சில செய்திகளை நாம் நினைவூட்டிக் கொள்வது உண்மையில் மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றிய செய்திகள் அல் குர்ஆனில் நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் சுன்னாவிலும். உண்மையில் ஒரு அடியானை, ஒரு மூமினை நன்மையின்பால் ஆர்வப்படுத்தக்கூடிய விடயங்கள், பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய விடயங்கள் என்றால் அதில் மிக பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் மறுமை பற்றிய நம்பிக்கையும் மறுமையுடைய அந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளும். உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி இப்படி கேட்டால், அதாவது இஸ்லாம் மறுமையுடைய நிகழ்வுகள் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னாவில் இடம்பெற்ற செய்திகள்ல உங்களுக்குள்ள நினைவில் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது எனக்குள் உண்மையில் இந்த செய்தி ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தி, எனக்குள் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி, இப்படி என்று சொல்ல முடிந்த ஏதாவது செய்திகள் உங்களுக்குள்ள இருக்குதா? அதாவது மிக முக்கியமான பகுதி என்றால், அதாவது நாளை மறுமையுடைய நாளில், நாளை மறுமையுடைய அந்த நாளுடைய அந்த நிகழ்வுகள் என்பது அது நம்மை நன்மையின்பால் தூண்ட வேண்டும், பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நமக்குள் இப்படி எந்த செய்தி செல்வாக்கு செலுத்துகிறது எமக்குள்? இப்படி அந்த சொல்லப்பட்ட குர்ஆன் சுன்னாவில் மறுமையோடு தொடர்பட்டு சொல்லப்பட்ட செய்திகள்ல இந்த செய்தி உண்மையில் எனக்குள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி, எனக்குள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு செய்தி, இப்படி என்று சொல்ல முடிந்த ஏதாவது செய்திகள் உங்களுக்கு உங்களோட நினைவுல, உங்களோட ஞாபகத்தில், உங்களோட வாழ்க்கையோடு தொடர்பாக அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது? அல்-காரிஆ என்ற அத்தியாயம். அல்-காரிஆ என்ற அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அந்த அத்தியாயம் மறுமையுடைய அந்த நிகழ்வுகளை விவரிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் மனிதர்கள் எப்படி ஈசல்களை போன்று என்ன செய்வார்கள், நாளை மறுமையிலே ஆகிவிடுவார்கள் என்ற அந்த விடயங்கள் அந்த அத்தியாயத்திலே பேசப்படுகிறது. அந்த அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. இப்ப இது போன்று மற்றவங்க ஏதாவது அப்படி செய்திகள்
பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. வஜாஅ ரப்புக், உங்கள் இறைவன் வருவான், வல் மலகு ஸஃபன் ஸஃபா, மலக்குகள் அணி அணியாக அணிவகுத்து இருக்கும் நிலையில் உமது இறைவன் வருவான் என்ற இந்த செய்தி உண்மையில படைத்த ரப்பை அறிந்தவர்கள், படைத்த ரப்புடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள் நிச்சயமாக ஒரு அச்சத்தை பயத்தை உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இது மாதிரி வேற யாரும் செய்திகள் அப்படி சொல்ல முடியுமா? உங்களோட அதாவது ஞாபகத்தில் நினைவில் உள்ள செய்திகள், அல்லது இந்த செய்தி உண்மையில் எனக்குள் என்ன செய்தி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்ற அமைப்பிலே ஏதாவது உங்களோட ஞாபகத்தில் இருந்தால் சொல்லலாம். வேற யாரும்? ஹதீஸ், குர்ஆனோ ஹதீஸோ? அதாவது மறுமையுடைய அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையுடைய அடையாளங்களை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒன்றுதான், அதாவது ஏழைகளாக உள்ளவர்கள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள், பாதணி அற்றவர்கள் என்ன செய்வார்கள்? உயர்ந்த கட்டிடங்களை கட்டுவதிலே போட்டி போடுவார்கள் என்ற விடயம். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் இந்த செய்திகளை கொஞ்சம் நாம் என்ன செய்யணும்? திரட்டி நமக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியான சில செய்திகள், ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்மை நன்மையின் பால் ஆர்வப்படுத்தக்கூடிய, பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய சில செய்திகள் நமது நினைவில், நமது சிந்தனையில் இருக்க வேண்டும். நமது நினைவில், நமது சிந்தனையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதாவது உண்மையில் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக நல்வழிப்படுத்தக்கூடிய நம்பிக்கைகளில் இறைவனை பற்றிய, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையும், அடுத்து நாளை மறுமை பற்றிய நம்பிக்கையும் இரண்டும் பிரதானமானவைகள், இரண்டும் மிக முக்கியமானவைகள். இந்த இரண்டு நம்பிக்கைகள் நமக்குள் எப்போதும் அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அதை நாம் அதாவது செத்து மடிந்து போய்விடக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் அதை ஆக்கிவிடக் கூடாது. அது நமக்குள் ஒரு உயிரோட்டம் உள்ள செய்தியாக. ஒரு ஹதீஸை பாருங்க, திர்மிதியில வரக்கூடிய செய்தி 3243வது எண்ணிலே வருகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு இருக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அதாவது கைஃப அன்அம், எப்படி ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி ஒருவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அப்படி என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டுவிட்டு என்ன செய்தியை சொல்கிறார்கள் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, சூர் ஊதுவதற்கு எந்த மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார், எந்த வானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் அதற்காக இறைவனுடைய கட்டளை வரும் வரை அவர் தனது செவியை கூர்மையாக ஆக்கி அதற்காக தன்னை தயார்படுத்திய நிலையிலே இருக்கிறார். தன்னை அதற்காக தயார்படுத்திய நிலையிலே இருக்கிறார். எப்போது இறைவனிடமிருந்து கட்டளை வரும், எப்போது இறைவனிடமிருந்து கட்டளை வரும் என்று அவர் கட்டளையை எதிர்பார்த்தவராக இருக்கிறார். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியினூடாக எதை இந்த உம்மத்துக்கு வழங்க விரும்புகிறார்கள், எதை தனது தோழர்களுக்கு வழங்க விரும்பினார்கள் என்றால், அந்த மறுமையை பற்றிய சிந்தனை என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு செல்வாக்கு செலுத்த வேண்டும், இவ்வாறு செல்வாக்கு செலுத்த வேண்டும். அந்த அச்சம், பயம், அதுதான் நம்மை இந்த உலக மோகங்களை விட்டு எல்லாம் தடுக்கும். உலகத்தில் இந்த அற்பமான இன்பங்களுக்கு நாம் அடிமையாகி மறுமையை மறந்து விடுகின்ற இந்த நிலையிலிருந்து எம்மை தடுக்கக்கூடியது. அப்ப இப்படி சொன்னபோது சஹாபாக்களுக்குள் என்ன செய்து அவங்களுக்குள்ள ஒரு பயம், அச்சம் உருவாகிறது. அப்போது அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாம் என்ன கூற வேண்டும், இப்படியான நிலையில் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், தவக்கல்னா அலல்லாஹி ரப்பினா, தவக்கல்னா அலல்லாஹி ரப்பினா என்று நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அல்லாஹ்வே எமக்கு போதுமானவன்,
அவனே எமக்கு சிறந்த பொறுப்பாளனாக பாதுகாவலனாக இருக்கிறான். நாம் அவன் மீதே தவக்குல் வைத்தோம், அவன் மீதே நாம் நம்பிக்கை வைத்தோம் என்று சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறான். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் பால் தான் மீள வேண்டும், அல்லாஹ்வின் பால் தான் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்க வேண்டும், பொறுப்பு சாட்ட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறான செய்திகள் நமக்குள் என்ன செய்ய வேண்டும்? உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் மற்றொரு செய்தியை இதிலே பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்தவரையில, அதாவது இந்த செய்தி யார் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி வருகிறது என்று சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக வருகிறது. இந்த செய்தி திர்மிதியில 2433வது எண்ணிலே வருகிறது. என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடம், நாளை மறுமையுடைய நாளில் நீங்கள் எனக்காக ஷஃபாஅத்து பரிந்துரை செய்வீர்களா, ஷஃபாஅத்து செய்வீர்களா என்று கேட்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடம் பணிவிடை செய்த நபித்தோழர் இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், எனக்கு நீங்கள் நாளை மறுமையிலே பரிந்துரை செய்வீர்களா என்று கேட்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆம், நான் செய்வேன் என்று சொல்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நான் நாளை மறுமையில் எங்கு உங்களை கண்டுகொள்வது, உங்களை எங்கு தேடுவது என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், என்னை நீங்கள், அதாவது சிராத், எங்க சொல்றாங்க? சிராத், அந்த சிராத் என்ற பாலம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த இடத்தில் நீங்கள் என்னை தேடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, சிராத் என்ற அந்த பாலம் என்பது நரகின் மேல் போடப்படுகின்ற ஒரு பாலமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நபித்தோழர்கள் அதில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் அந்த மூத்தாவுடைய போருக்கு அனுப்பப்படுகின்ற தலைவர்களில் ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த படை புறப்பட்டு மதீனாவிலிருந்து செல்ல போகிறது என்ற அந்த நேரத்தில், விடைபெற்று செல்ல போகிறது என்ற நேரத்தில் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அழுதார்கள். அந்த நேரத்திலே அவரிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் மதீனாவை விட்டு பிரிந்து செல்வதை எண்ணி அழுகின்றீர்களா? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனுடைய ஒரு வசனம் என்னை அள வைக்கிறது என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய ஒரு வசனம் என்னை அள வைக்கிறது என்று சொல்கிறார்கள். சூரத்து மரியம்ல இடம்பெறக்கூடிய ஒரு வசனம், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் உமது இறைவன் இதை என்ன செய்து விட்டான்? முடிவாக தீர்மானித்து விட்டான். எனவே இந்த இடம் சிராத் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் அங்கு வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நரகின் மேல்தான் அது போடப்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த வசன அவரது கண்ணீர் வரவைப்பது காரணமாக இருக்கிறது, அவர் அழுவதற்கு காரணமாக இருக்கிறது. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இப்படி குர்ஆனுடைய வசனங்கள் நமது உள்ளத்திலே செல்வாக்கு செலுத்துகிறதா, தாக்கம் செலுத்துகிறதா? எந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த குர்ஆனுடைய வசனத்தை எண்ணி பார்க்கிறார்? எந்த நேரத்தில் அவர் பயப்படுகிறார்? நறுமை சகோதரர்களே, சிராத், சுப்ஹானல்லாஹ், ஒரு யூதன் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் போது மக்கள் எங்கு இருப்பார்கள் என்று கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த சிராத்தின் மீது என்ற ஹதீஸையும் நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அப்ப இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அந்த சிராத்தில் உங்களை நான் கண்டுகொள்ளவில்லை என்றால் என்று சொல்லும் போது
இந்தல் மீசான் என்று சொல்கிறார்கள். ஃபதுலுப்னி இந்தல் மீசான். மீசான் என்பது நன்மை தீமைகள் நெருக்கப்படுகின்ற அந்த தராசாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கு நன்மைகள் தீமைகள் அனைத்தும் அங்கு என்ன செய்யப்படும்? நெருக்கப்படுகின்ற இடம். அருமையான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இவற்றை எண்ணி பார்க்க வேண்டும். நமது செயல்பாடுகள் எப்படியான செயல்பாடுகளாக இருக்கின்றன என்பதை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின். மூமின்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நாளைக்காக ஒவ்வொரு நஃப்ஸும் எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். மீசான், அந்த இடத்தில் என்னை தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்தில் உங்களை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் யா ரசூலல்லாஹ், சந்திக்க முடியவில்லை என்றால் என்று கேட்கிறார்கள். அப்ப இந்தல் ஹவுல் என்று சொல்கிறார்கள். இந்தல் ஹவுல், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு ஹவுலை கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹவுல், அந்த இடத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தி சஹாபாக்கள் உடைய அந்த உள்ளத்தில் மறுமை பற்றிய நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக அது வேரூன்றி இருந்தது. நாளை மறுமையில் நான் எவ்வாறு வெற்றி பெறுவது, நாளை மறுமையில் நான் எவ்வாறு வெற்றி அடைவது என்பதற்கான வழிகளைத்தான் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் அந்த வழிகளைத்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, ஷஃபாஅத் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, இல்லையா? உங்களுக்கு தெரியும், அதாவது அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு மிக தகுதி உடையவர் யார் என்று கேட்கிறார். ஏன் அந்த கேள்வியை கேட்டார்? அதற்கு நான் தகுதியுடையவராக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். அதற்கு நான் தகுதியுடையவராக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு நாளை மறுமையில் மிக தகுதியானவர் யார்? அப்போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த அறிவை தேடுவது, அதன் மீதுள்ள அந்த ஆர்வத்தில் இந்த கேள்வியை நீங்கள் தான் முதலில் கேட்பீர்கள், உங்களை யாரும் முந்த மாட்டார்கள் நான் நினைத்திருந்தேன், எண்ணியிருந்தேன் என்று சொல்றாங்க. யார் அந்த சஹாபி? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இஹ்லாஸோடு சொல்வாரோ, இந்த கலிமாவில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு சொல்றது என்ன அர்த்தம்? இஹ்லாஸோடு கலிமாவை சொல்வதென்றால் நாம் அந்த கலிமாவில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், பொய்யர்களாக இருக்கக்கூடாது. அந்த கலிமாவுக்கு நாம் மாறு செய்யக்கூடாது, அந்த கலிமாவை விட்டு நாம் வெளியேறக்கூடாது, அந்த கலிமாவுடைய நிபந்தனைகளை பாழ்படுத்தக்கூடாது. அந்த கலிமாவில் எவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்களோ, இஹ்லாஸோடு அந்த கலிமாவை சொல்வார்களோ, அவர்கள்தான் தகுதியுடையவர்கள். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், போய் நினைச்சு பாருங்க, அந்த மறுமையுடைய நாள்ல அனைவரும் எழுப்பப்பட்டு என்ன செய்வாங்க? எல்லோரும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. சூரியன் ஒரு மைலுடைய தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த நேரத்தில் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். அங்கு விசாரணை என்பது ஆரம்பிக்காது, விசாரணை என்பது நடக்காது. இந்த உலகத்துடைய 50,000 வருடங்கள் அங்கு ஒரு நாளாக இருக்கும். மக்கள் எல்லாம் வியர்வையிலே மிதந்து கொண்டிருப்பார்கள். அந்த வியர்வை பற்றி ரசூல் அங்க சொல்றாங்க, அதாவது அது பூமிக்குள்ளே எழுவது மூலம் தொலைத்து செல்கின்ற அளவுக்கு அந்த வியர்வை இருக்கும். அப்படி பயங்கரமானதாக அது இருக்கும். கொஞ்சம் நினைத்து பாருங்க அந்த நிலையின் அருமையான சகோதரர்களே. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில், அந்த நிலையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட மாட்டாதா, அல்லாஹ் எம்மை விசாரிக்க மாட்டானா என்று யாரிடம் செல்வார்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய இறை தூதர்கள், அல்லாஹ் குர்ஆனில் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த இறை தூதர்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி இவர்கள் எல்லாம் உலுல் அஸ்மில் வரக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களிடம் நபிமார்களிலே முன்னிலையிலே இருக்கக்கூடியவர்கள், சிறப்புக்குரியவர்கள், அவர்களே சொல்ல போவது எனது நிலை நஃப்சி என்று தான் சொல்வார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு,
அந்த தவறுக்கு அவர்கள் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆனாலும் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு ஷஃபாஅத் செய்ய முடியாது. அல்லாஹ் மன்னித்தாலும் எனக்கு என்ன செய்ய முடியாது. அல்லாஹ் இன்று கோபத்தோடு இருப்பது போன்று எப்போதும் கோபத்திலே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாரும் அந்த உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய இறை தூதர்களை முன்வராத அந்த நாளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த நாளில் ஷஃபாஅத்துக்கு முன்வரக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சிறப்பை வழங்கி இருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை நாம் அடைவதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது என்பது என்ன? அது சுன்னாவில் உள்ள ஒரு வழிகாட்டல். சஹாபாக்கள் அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டு இருக்கிறார்கள். ஷஃபாஅத் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த கேள்விகள், சஹாபாக்களுடைய இந்த கேள்விகள் எல்லாம் மறுமையை பற்றிய அந்த நம்பிக்கை அவங்களோட உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருந்தது என்பதை நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள். அருமையான சகோதரர்களே, நாம் இந்த செய்திகளை சில நேரங்களில் பல தடவைகள் கேட்டிருந்தாலும் நாங்கள் வேகமாக கடந்து சென்றிருப்போம். ஆனால் கொஞ்சம் நாம் நின்று சிந்திக்க வேண்டிய சில செய்திகள். இந்த ஹதீஸை பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 2985 வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال الله تبارك وتعالى, அந்த பாக்கியமிக்கு உயர்வான அல்லாஹ் என்ன சொல்வான்? அன அக்ன ஷுரகாஇ அனிஷிர்க், அன அக்ன ஷுரகாஇ அனிஷிர்க். அல்லாஹு தஆலா யாரெல்லாம் இந்த ஷிர்க்கை செய்தார்களோ, இணை வைத்தார்களோ, அந்த செயலை செய்தவர்களை விட்டு நான் தேவையற்றவன் என்று அல்லாஹ் அறிவிப்பான். அல்லாஹ் இப்படி ஒரு அறிவிப்பை அங்கு செய்வான். என் அருமை சகோதரர்களே, மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், அந்த அமலில் என்ன செய்கிறார்? என்னோடு இன்னொருவரையும் கூட்டாக்குகிறார் என்று சொன்னால் அவனையும் அவனது அந்த செயலையும் நான் விட்டு விடுவேன் என்ற இந்த அறிவிப்பு இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, ஒரு சாதாரண ஒரு அறிவிப்பு அல்ல. நாம் ஒவ்வொருவரும் நமது அமல்களை நாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். எமது அமல்கள் நாம் யாருக்காக செய்கிறோம்? உண்மையில் நாம் உலக லாபங்களுக்காக, இந்த உலகத்துடைய அற்ப லாபங்களுக்காக நாம் இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மையாகவே நாம் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோமா? படைத்த ரப்புக்காகத்தான் செய்கிறோமா? இந்த உலகத்தினுடைய செல்வாக்குக்காக, இந்த உலகத்துடைய புகழுக்காக, இந்த உலகத்துடைய அற்ப லாபங்களுக்காக எமது அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மையில் படைத்த ரப்புக்காகத்தான் செய்கிறோமா? ஏனென்றால் நாளை மறுமையில பாருங்க, அந்த செயல் படைத்த ரப்புக்காக செய்யப்படவில்லை என்றால் அவற்றை அல்லாஹு தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவைகள் என்ன செய்யப்படும்? அல்லாஹு தஆலா அவற்றை கைவிட்டு விடுவான். அவ்வாறு செயல்பட்டவர்களையும் கைவிட்டு விடுவான். சுப்ஹானல்லாஹ். நாங்க எவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு செய்தி என்று பாருங்க. நாம் எவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு செய்தி இது. இந்த நறுமையான சகோதரி சர்வ சாதாரணமாக நாங்க பார்க்கிறோம். சிலர்கள் அவர்களிடத்துல இஹ்லாஸ் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலைக்கு இன்று போய் கொண்டிருக்கிறது. இஹ்லாஸ் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலைக்கு அவங்களுடைய செயல்கள் என்னது? அதாவது மக்கள் பார்க்க வேண்டும், புகழ், விளம்பரம், இப்படி என்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. நறுமையான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. நாம் மிகவும் பயப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நமது அமல்களை நாம் பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் யாருக்காக செய்கிறோம்? உண்மையில் படைத்த ரப்புக்குத்தான் செய்கிறோமா? அந்த இஹ்லாஸ் அந்த செயல்ல பாதுகாக்கப்படுகிறதா என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நாம் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, ஒரு நபிமொழி இருக்கிறது. இந்த நபிமொழியை பொறுத்தவரையில் இது அறிஞர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்த ஒரு நபிமொழி என்று நாம் பார்க்கலாம். இந்த நபிமொழியை பற்றி நாம் பார்க்கின்ற போது, இதை அந்த இமாம்கள் அறிஞர்களுக்கு முன்னால் வாசிக்கப்படுகின்ற போது அவர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய, அழக்கூடிய ஒரு நபிமொழியாக இந்த நபிமொழி இருக்கிறது. இந்த நபிமொழி திருமதியில 2382 வரக்கூடிய ஒரு செய்தி. என் அருமையான சகோதரர்களே, இதை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிப்பதற்காக
சொல்வதற்காக முயற்சிக்கிறார்கள், மயக்கமுற்று விடுகிறார்கள். மயக்கத்தில் தெரிகிறார்கள், திரும்ப சொல்ல முற்படுகிறார்கள், மயக்கமுற்று விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட செய்தி என்று பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இதா கான யௌமுல் கியாமத்தி யன்ஸிலு இலல் இபாதி லியக்திய பைனஹும். அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக மறுமையுடைய நாளில் அல்லாஹ் இறங்குவான். வகுல்லு உம்மத்தின் ஜாசியா, ஒவ்வொரு சமுதாயமும் என்ன செய்வான்? முழந்தாளிட்டு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்படியான அந்த நேரத்திலே அங்கு முதலிலே அழைக்கப்படுவது யார் என்றால் குர்ஆனை கற்றவர். குர்ஆனை கற்றவர், மார்க்கத்தை கற்றவர். என் அருமையான சகோதரர்களே, அவர் அழைக்கப்படுவார். அதே போன்று அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்த ஷஹீத், போர் செய்து கொல்லப்பட்ட ஷஹீத் அழைக்கப்படுவார். அதே போன்று செல்வந்தர் அழைக்கப்படுவார். அல்லாஹு தஆலா இவர்களுக்கு வழங்கிய இந்த நிஅமத்துகள், அருள்களை பற்றி அல்லாஹு தஆலா கேட்பான். உனக்கு நான் குர்ஆனை கற்றுத்தரவில்லையா? அருமையான சகோதரர்களே, அவன் ஆம் என்று சொல்வான். அதை கொண்டு நீ எவ்வாறு செயல்பட்டா என்று கேட்கின்ற போது அவன், என் அருமை சகோதரர்களே, சொல்லக்கூடிய பதில் என்ன? நான் அதை இரவிலே அதை ஓதி இரவில் நின்று வணங்கினேன், பகலில் நான் உன்னை வணங்கினேன் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் அதற்கு சொல்லுகின்ற பதில் என்னவென்று சொன்னால், நீ பொய் சொல்கிறாய். நீ அவன், அதாவது கொஞ்சம் பாருங்க, இவற்றை அவன் செய்தாலும் சுப்ஹானல்லாஹ் படைத்த ரப்புக்காக செய்யாத காரணத்தால் அவைகள் அல்லாஹ்விடத்திலே எந்த பெருமதியும் இல்லை. அந்த செயல்கள் அவைகளுக்கு எந்த ஒரு பெருமதியுமே இல்லை. அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சாதாரண ஒரு விஷயமா? ஒருவர் இல்மை கற்று அந்த இல்மை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இல்முக்குரிய கடமையை செய்யாமல் இல்லை, செய்கிறார். ஆனால் அல்லாஹ்வுக்காக செய்யல. யாருக்காக செய்யல? அல்லாஹ்வுக்காக செய்யவில்லை. அதே போன்றுதான் ஷஹீதுடைய நிலை. அதே போன்றுதான் செல்வம் கொடுக்கப்பட்டவர் செல்வத்தை செலவு செய்கிறார். ஆனால் அல்லாஹ்வுக்காக, இறை திருப்திக்காக செலவு செய்யல. மக்கள் பாராட்ட வேண்டும், மக்களுடைய புகழ். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த செயல்கள் எல்லாம் எந்த பெருமதியும் இல்லாமல் தூக்கி எறியப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவர்களை கொண்டுதான் நரகமே எரிக்கப்பட ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார். முதலில் நரகம் எரிக்கப்படுவது இவர்களை கொண்டு என்று பார்க்கிறோம். எவ்வளவு நாங்கள் பயப்பட வேண்டும், எவ்வளவு நாம் அஞ்ச வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இவ்வாறான செய்திகள் நமது நினைவில் இருக்க வேண்டும், நமது சிந்தனையில் இருக்க வேண்டும். நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக, நமது எண்ணங்களை நாம் தூய்மையாக ஆக்கிக் கொள்வதற்காக என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறான செய்திகள் நமது நினைவிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மறுமையுடைய இந்த அந்த அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விடயங்கள் சாதாரணமானவைகள் அல்ல, சாதாரணமானவைகள் அல்ல என் அருமையான சகோதரர்களே. எனவே நாம் குர்ஆன் சுன்னாவின் மூலம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தப்படுகின்ற மறுமையுடைய செய்திகளை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஹதீஸை பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 2807 வருகிறது. இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் மறுமையை மறந்து வாழுகிறார்கள் என்றால் அதற்குரிய காரணம் என்ன? துன்யாவின் மீது உள்ள அந்த மோகம். துன்யாவை நாம் சம்பாதிக்க வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும், அவர்களை போன்று இவர்களை போன்று நாமும் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்ற அந்த பேராசையில் என்ன செய்கிறார்கள்? சிலர் துன்யாவுக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமையுடைய நாளில், அதாவது இந்த உலகம், இந்த துன்யாவுடைய நிஅமத்துகளை எல்லாம் பெற்ற ஒருவன், நிஅமத்துகளை எல்லாம் வழங்கப்பட்ட ஒருவன் கொண்டு வரப்படுவான் என் அருமையான சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். அவனை அப்படி நரகத்திலும் என்ன செய்யப்படும்? முக்கி தான் எடுக்கப்படும். நரகத்தில அவ்வாறு என்ன செய்யப்படும்? காட்டித்தான் எடுக்கப்படும். அவனிடம் கேட்கப்படும், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, ஹல் ரஅய்த கைரன் கத், நீ உலகத்தில் ஏதாவது நலவை, உலகத்தில் ஏதாவது இன்பங்களை நீ கண்டாயா என்று கேட்கின்ற போது, அல்லது ஹல் மர்ர பிக நஐமுன் கத், ஏதாவது உலகத்தில் இன்பங்கள் உன்னை கடந்து சென்றதா என்று கேட்கப்படும் போது அவன் சொல்லக்கூடிய பதிலின் அருமை சகோதரர்களே, லா வல்லாஹி யா ரப், நான் உலகத்தில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கவில்லை. பாருங்க, அந்த நரகம்
நரகத்துக்கு காட்டி எடுக்கப்படும் போது அவன் உலகத்தில் அனுபவித்த எல்லா இன்பங்களையும் ஒரு நொடியிலே மறந்து விடுவான். அவ்வளவு பயங்கரமானதாக நரகம் இருக்கும். அவ்வளவு பயங்கரமானதாக நரகம் இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, அந்த நரகம் எப்படி கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். 70,000 ஜிமாம் என்று சொல்கிறார்கள். 70,000 சங்கிலிகள். அந்த ஒவ்வொரு சங்கிலியை இழுத்து வருவதற்கும் 70,000 மலக்குகள். சுப்ஹானல்லாஹ். அப்படித்தான் நரகம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர்ல எப்படி சொல்கிறான்? அந்த நாளிலே நரகம் என்ன செய்யப்படும்? கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படுகின்ற போது யௌம யததக்கருல் இன்சானு மா ஸஆ, மனிதன் அவன் முயற்சி செய்தவைகள், அவனது அந்த உலகத்துடைய அந்த வாழ்க்கை, அவன் உலகத்திலே என்னெல்லாம் செய்தான் அவைகள் எல்லாம் அவனது அங்கு நினைவுக்கு வரும். ஆனால் அன்னா லஹு ذிக்ரா, அவைகள் நினைவுக்கு வந்து என்ன பயன் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில், நான் உலகத்தில் இப்படியெல்லாம் தவறு விட்டு விட்டேனே, உலகத்தில் நான் இப்படியெல்லாம் இருந்து விட்டேன் என்ற அந்த நினைவுகள் அங்கு வந்து என்ன பயன் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். இங்க பாருங்க, அதாவது உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்த ஒருவன் அவன் அப்படி நரகத்தில் போட்டு எடுக்கப்படுகின்ற போது அவன் உலகத்தில் எந்த ஒரு இன்பத்தையும் நான் அனுபவிக்கவில்லை என்று சொல்வான். அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, உலகத்தில் கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் வாழ்ந்த ஒருவன் அவனை என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அவனை சொர்க்கத்திலே நுழைவித்து எடுக்கப்படும். சொர்க்கத்தில் நுழைவித்து எடுக்கப்படும். அவனிடம் கேட்கப்படும், நீ உலகத்தில் ஏதாவது கஷ்டங்களை சிரமங்களை நீ சந்தித்தாயா என்று கேட்கின்ற போது அவன் சொல்வான், லா வல்லாஹி யா ரப், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்வான், நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் உலகத்தில் அனுபவிக்கவில்லை. ஒரு நொடியில் மறந்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதாவது மறுமை என்ற வாழ்வோடு இந்த உலகத்தை நாங்க ஒப்பிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. மறுமை என்ற அந்த இன்பம், மறுமை என்ற அந்த வாழ்க்கை, அதோடு இந்த உலகத்தை ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லை. அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இன்பங்கள் அங்கு. அதே போன்றுதான் நரகத்துடைய பயங்கரமும். நாம் அந்த நிலையான அந்த வாழ்வுக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளர்கள். அறிஞர்கள் சொல்வார்கள், வானங்கள் பூமியை விட அந்த விசாலமான சுவர்க்கத்தில் நீ உனக்குரிய ஒரு இடத்தை அடையவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளன், நீ எவ்வளவு பெரிய கைசேதத்துக்குரியவன் என்று சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான செய்திகள், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த மறுமையை பற்றி எப்படியெல்லாம் நினைவூட்டி கொண்டிருந்தார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. 1831 எண்ணில் வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன கனிமத்தில மோசடி என்பது நடந்துவிட்ட போது மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க அருமையான சகோதரர்களே. எப்படியான செய்திகளை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையுடைய நாளில் ஒருவர் தனது கழுத்தில் என்ன ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு அந்த ஒட்டகம் கத்தக்கூடிய நிலையிலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நீங்கள் பாதுகாத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடாது. இந்த நிலை ஏற்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒட்டகத்தை அவர் தனது கழுத்திலே வைத்துக் கொண்டு அந்த ஒட்டகம் கத்தக்கூடிய நிலையை வந்து, யா ரசூலல்லாஹ் என்னை நீங்கள் பாதுகாத்து விடுங்கள் என்று யாரும் சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டு சொல்றாங்கல்ல, அம்லி குலக்க ஷையா, அதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அதுக்கு எனக்கு உங்கள் விஷயத்தில் எந்த அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சாதாரண ஒரு நாள் கிடையாது அருமை சகோதரர்களே, மறுமையுடைய நாள் என்பது. அப்ப என்ன, உலகத்தில் நாம் என்ன மோசடிகளை நாம் செய்து விட்டாலும், யாருடைய செல்வாக்கை வைத்தும் நாம் அங்க தப்பி விடலாம் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தான் உணர்த்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, நீங்க உலகத்தில் இப்படியான மோசடிகளை தவறுகளை செய்துவிட்டு வந்து அங்கு யா ரசூலல்லாஹ் என்னை நீங்கள் பாதுகாத்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகிவிடக் கூடாது. அந்த நிலை உருவாகிவிடக் கூடாது என்று நாங்க பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே,
ஹலால் ஹராம் எல்லாம் எந்த அளவு பேணப்படுகிறது இன்று நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்துல கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அதாவது சிலர்கள் ஹலால் ஹராமை எல்லாம் பொருட்படுத்துவதே கிடையாது. அவர்களுக்கு செல்வம் வசதி வாய்ப்புகள் தான் தேவை, பிறரை போன்று வாழ வேண்டும் என்ற அந்த நிலை. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, மறுமையுடைய நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதே போன்று ஒருவர் குதிரையை தனது கழுத்திலே வைத்துக் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன செய்ய, யா ரசூலல்லாஹ் என்னை இதிலிருந்து பாதுகாத்து விடுங்கள் என்று சொன்னால் அதற்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். இதை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன், இதை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஆட்டையும் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் ஏனைய விடயங்களையும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த செய்தியில அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு எதை சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் ஹராமான வழியிலே பொருள் ஈட்டி விட்டு நாளை மறுமையிலே என்ன செய்யலாம், அவரை வைத்து தப்பிக்கலாம், இவரை வைத்து தப்பிக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறார், எனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் ஏன் இதை சொல்றாங்க? நாம் அந்த மறுமைக்காக நம்மை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் எப்படி பொருந்திக் கொள்வானோ அப்படி நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இந்த செய்தி அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நாளை மறுமையுடைய நாளில் நாம் யாரோடு இருக்க விரும்புவோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒருவர் வந்து கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லாஹ் மறுமை என்பது எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். மத்தஸ்ஸா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முன்னால் என்ன கேட்கிறாங்க? மாதா அஜத்தலஹா, அதற்காக நீர் எதை தயாரித்து வைத்திருக்கிறீர், உமது தயாரிப்பு என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கான தயாரிப்பு என்ன? அருமை சகோதரர்களே, அவர் சொல்கிறார், நான் பெரிய அளவில் தொழுகை, நோன்பு, ஜகாத் என்றெல்லாம் நான் என்ன செய்யல, தயார்படுத்தவில்லை என்றுதான் சொல்கிறார் என்றால் நமது நிலையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. சஹாபாக்கள் தங்களுடைய பணிவை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவார்கள். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்கிறார், நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நேசிக்கிறேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். அதைத்தான் நாங்கள் எல்லோரும் விரும்புவோம். நாளை மறுமையில் நாம் நபிமார்களோடு இருக்க வேண்டும், உண்மையாளர்களோடு இருக்க வேண்டும், சுஹதாக்களோடு இருக்க வேண்டும், நல்லவர்களோடு இருக்க வேண்டும் என்பதைத்தானே நாம் விரும்புவோம், அதைத்தானே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். என் அருமை சகோதரர்கள், இந்த செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது மன் ஹாஃபஸ அலைஹா, தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யார் அந்த தொழுகையை பேணி தொழுவாரோ கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் இலா யௌமில் கியாமா, அந்த தொழுகை அவருக்கு பிரகாசமாக இருக்கும், அவருக்கு ஆதாரமாக இருக்கும், அவருக்கு வெற்றியாக இருக்கும். எங்க? கியாமத்துடைய நாளில், மறுமையுடைய நாளில். என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ், நாம் எந்த வேலை வந்தாலும் நாம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தொழுகை முதன்மையானதாக இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் இதை பேணி தொழுகிறார்களோ அது அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும், அது அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும், புர்ஹான். அதே போன்று அவர்களுக்கு அது வெற்றியாக இருக்கும். அதே போன்று சொல்கிறார்கள், வமல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, யார் இந்த தொழுகையை பேணி தொழவில்லையோ, லம் யகுன் லஹு நூருன் வலா புர்ஹானுன் வலா நஜாத், அவனுக்கு பிரகாசமோ ஆதாரமோ வெற்றியோ மறுமையில் கிடையாது. அது மாத்திரமா, வகான யௌமல் கியாமத்தி மஅ ஃபிர்அவுன் வ ஹாமான் வ உபை இப்னு கலஃப் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவன் மறுமையிலே யாரோடு இருப்பான், அவன் யாரோடு எழுப்பப்படுவான் என்று பார்க்கின்ற போது, என் அருமை சகோதரர்களே, ஃபிர்அவுன் ஒரு ரிவாயத்துல, இன்னொரு ரிவாயத்துல ஃபிர்அவுன், ஹாமான், காரூன், உபை இப்னு கலஃப் என்று இன்னொரு ரிவாயத்திலே வருவதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது எவனது ஆட்சி அதிகாரம்
அவனை தொழுகையை விட்டு தடுத்ததோ அவர்கள் ஃபிரௌனோடு இருப்பார்கள். அதே போன்று அதிலே சொல்கிறார்கள், யாருடைய அதாவது செல்வம், அவனது செல்வம் இவைகள் அவனுக்கு தடையாக இருந்ததோ காரூனுக்கு ஒப்பிடுகிறார்கள், காரூனோடு இருப்பார்கள். ஹாமானை சொல்லுகின்ற போது அமைச்சு, ஒருவனுக்கு இருக்கக்கூடிய அமைச்சு பதவிகள் இவைகள் அவனை தொழுகையை விட்டு தடுத்திருக்கும் என்றால் அவன் ஹாமானோடு இருப்பான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஒருவருடைய வியாபாரம் அவனை தொழுகையை விட்டு தடுத்திருக்கும் என்றால் அவன் உபை இப்னு ஹலஃபோடு இருப்பார்கள் என்று இப்படி ஒரு விளக்கத்தை இந்த ஹதீஸுக்கு சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர், கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நாளை மறுமையுடைய நாளில் ஒருவன் இப்படிப்பட்ட கொடிய காவிர்களோடு இருக்க வேண்டிய நிலை எதனால் உருவாகிறது? அவன் தொழுகையை விடுகின்ற போது, தொழுகை அவன் அலட்சியம் செய்கின்ற போது. என் அருமையான சகோதரர்களே, மறுமையில் இவ்வளவு கேவலப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலை உருவாகிறது. உங்களுக்கு தெரியும், நாளை மறுமையுடைய நாளில் மக்கள் எதன்பால் அழைக்கப்படுவார்கள்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது வயுதஊன இல சுஜூத், எதன்பால் அழைக்கப்படுவாங்க? சுஜூதின் பால் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கெண்டையின் பிரகாசம் வெளிப்படுகின்ற அந்த நாளில் வயுதஊன இல சுஜூத், சுஜூதின் பால் அழைக்கப்படுவார்கள். எவர்கள் இந்த உலகத்தில் படைத்த ரப்புக்காக சுஜூத் செய்தார்களோ, படைத்த ரப்புக்காக தொழுகையை நிறைவேற்றினார்களோ அவர்கள் சுஜூதிலே வீழ்வார்கள். மிகப்பெரிய சிறப்பும் கண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும். ஏன்? அங்கு அழைக்கப்படும் போது அவர்கள் சுஜூதிலே அவர்கள் வீழ்வார்கள். அதே நேரத்திலே சிலர்களுடைய முதுகுகள் பலகைகள் போன்று மாற்றப்பட்டு விடும். அவர்களால் சுஜூதிலே விழ முடியாத ஒரு நிலை, கேவலப்பட்டு நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கேவலப்பட்டவர்களாக, பார்வையை தாழ்த்தியவர்களாக நிற்பார்கள். என் அருமையான சகோதரர்கள், இவர்கள் யார்? ரெண்டு விளக்கங்கள் பார்க்கிறோம் ஹதீஸ். ஒன்று இவர்கள் தொழாதவர்கள், இந்த உலகத்துல தொழாதவர்கள். அடுத்தது யார்? தொழுதார்கள், ஆனா அல்லாஹ்வுக்காக தொழல. மக்கள் பார்க்க வேண்டும், மக்களுடைய புகழ்ச்சிக்காக, மக்களுடைய பாராட்டுக்காக தொழுதவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். இவர்கள் அங்கு கேவலப்பட்டு போவார்கள், இழிவடைந்து போவார்கள். அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் இரவு தொழுகைக்காக எழுந்தால் நபி அவங்க கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒன்றுதான் என்ன? வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. அப்படிதானே? இரவு தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் எழுந்தா எந்த சூராவுடைய 10 வசனங்கள் ஓதுவாங்க? சொல்லுங்க. சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை நபி அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தால் ஓதுவார்கள். அந்த அதில் உள்ள துஆக்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதில் ஒரு துஆ எப்படி வரும்? வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமையில் எம்மை கேவலப்படுத்தி விடாதே, மறுமையில் எம்மை இழிவாக்கி விடாதே என்று நபி அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் கேட்பார்கள், ஒவ்வொரு இரவிலும் பிரார்த்திப்பார்கள். மறுமையுடைய கேவலம் என்பது சாதாரணமானதல்ல, அந்த இழிவு என்பது சாதாரணமானதல்ல என் அருமை சகோதரர்களே. எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தியில பாருங்க, தொழாதவர்கள் எவ்வளவு கேவலப்பட்டு போவார்கள், இழிவடைந்து போவார்கள் என்பதை நமக்கு இந்த செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது, இந்த செய்தி கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய இந்த செய்திகள் எல்லாம் நமது சிந்தனையில், நினைவில் இருக்க வேண்டும். தொழுகையை விட்டு ஷைத்தான் எம்மை தடுக்கின்ற போது இந்த செய்திகள் எம்மை தொழுகைக்கு வேகமாக அழைத்து செல்ல வேண்டும், இந்த செய்திகள் எம்மை தொழுகைக்கு வேகமாக இழுத்து செல்ல வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எதற்கு சொல்றாங்க? அதாவது நாம் இந்த இபாதத்துகள்ல அலட்சியம் நம்மிடம் வரக்கூடாது, அலட்சியம் இருக்கக்கூடாது. நாம் ஆர்வத்தோடு இந்த இபாதத்துகளின் பால் விரைந்து செயல்பட வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, மறுமையுடைய நாளிலே அல்லாஹு தஆலா அதாவது என்ன கேட்பான்? ஒரு காஃபிரிடம் எப்படி அல்லாஹ் கேட்பான்? இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அதாவது நரகத்தில மிக குறைவான வேதனை கொடுக்கப்படக்கூடியவன், நரகத்தில மிக குறைவான வேதனை கொடுக்கப்படக்கூடியவன், அவனிடம் அல்லாஹு தஆலா என்ன கேட்பான்? அல்லாஹு தஆலா அவனிடம் என்ன கேட்பான்? இந்த பூமியுடைய அளவுக்கு, இந்த பூமியுடைய அளவுக்கு என்ன, அதில் தங்கமாக இருக்கலாம், பெருமதி மிக்கவைகளாக இருக்கலாம், இந்த பூமியுடைய அளவுக்கு இருக்கிறது, இப்படி இருக்கிறது, நீ இதை உனது இந்த தண்டனைக்கு பகரமாக நீ ஆக்கி
உன்னை இதிலிருந்து நீ காத்துக் கொள்வாயா என்று அல்லாஹ் கேட்பான். சுப்ஹானல்லாஹ். பூமியுடைய அளவுக்கு என் அருமையான சகோதரர்களே, இந்த பூமியுடைய அளவுக்கு என்ன பெருமதியானவைகள், அதையெல்லாம் நீ என்ன செய்து இந்த தண்டனையிலிருந்து உன்னை காத்துக் கொள்வதற்காக நீ ஈடாக கொடுப்பாயா என்று கேட்கின்ற போது அவன் சொல்வான் ஆம் என்று தான் சொல்வான். நஅம். அது யாரு? நரகத்தில மிக குறைந்த வேதனை அனுபவிக்கக்கூடியவன். நரகத்தில மிக குறைந்த வேதனை அனுபவிக்கக்கூடியவனிடம் அல்லாஹ் கேட்கும் போது இப்படித்தான் பதிலளிப்பான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இன்று மறுமையை மறந்து அற்பமான துன்யாவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவருடைய நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன கேட்பான்? அல்லாஹ் அடுத்து சொல்வான், நான் உலகத்திலே உன்னிடம் கேட்டது என்ன? மிக மிக அற்பமானதை கேட்டேன். அந்த ஆதமுடைய முதுகன் தண்டிலே இருக்கின்ற போது எதை கேட்டேன் என்று சொன்னால், நீ எனக்கு எதையும் இணையாக்க கூடாது, எனக்கு எதையும் நீ இணையாக்க கூடாது. நீ என்ன செய்தாய்? அதைத்தான் மறுத்தாய் என்ற செய்தியை நாங்க புகாரில பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அப்ப ஷிர்க் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷைத்தான் ஒருவனை நுழைவிக்கக்கூடிய முதல் பாவம் அதுதான். அவன் முழுமையாக அவனது முயற்சி எப்படியாவது ஷிர்கில் நுழைவித்து விட வேண்டும், ஷிர்கில் தள்ளிவிட வேண்டும். அதற்குரிய முயற்சியை தான் செய்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா வானங்களை எல்லாம் என்ன செய்வான்? சுருட்டி தனது கையிலே எடுப்பான். அவன் தனது வலக்கரத்திலே எடுப்பான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், எடுத்துவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அனல் மலிக், நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன், அடக்கிய ஆண்டவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், ஆணவம் கொண்டவர்கள் எங்கே? அல்லாஹு தஆலா பூமியை தனது இடக்கரத்திலே என்ன செய்வான்? அதை சுருட்டுவான். சும்ம யகூல், பிறகு சொல்வான், அனல் மலிக் ஐனல் ஜப்பாரூன், நான் தான் ஆட்சியாளன், எங்கே அடக்கி ஆண்டவர்கள், எங்கே முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அந்த நாளிலே யாருக்கும் பேசுவதற்கு கூட அதிகாரம் கிடையாது, அனுமதி கிடையாது. அல்லாஹ் யாருக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்குவானோ அவர்கள் மாத்திரம் அந்த பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய நாள். என் அருமையான சகோதரர்களே, ஒரு யூதன் அல்லாஹுடைய தூதரிடம், ஒரு யூத அறிஞர் வந்து, எமது வேதத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அல்லாஹு தஆலா வானங்களை ஒரு விரலின் மீதும், பூமிகளை ஒரு விரலின் மீதும், மரங்களை ஒரு விரலின் மீதும், அதே போன்று தண்ணீரை ஒரு விரலின் மீதும், ஏனைய படைப்புகளின் தனது ஒரு விரலின் மீதும் இவ்வாறு வைத்து அல்லாஹ் அனல் மலிக், நான் தான் அரசன். சுப்ஹானல்லாஹ், படைத்த ரப்புடைய வல்லமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு விரல்ல. நாம் யார்? நாம் எவ்வளவு ஒரு அற்பமான படைப்பு நாம். சுப்ஹானல்லாஹ், அந்த படைத்த ரப்புக்கு முன்னால் அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். தனது கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு சூரத்து ஜுமருடைய 64வது வசனத்தை ஓதுகிறார்கள். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அவர்கள் அல்லாஹுவுக்கு அந்த அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய அந்த விதத்தில் முறையில் அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுக்கு கண்ணியம் என்றால் அவனது கட்டளைகளுக்கு அடிபணிவது, அவனது கட்டளைகளுக்கு அடிபணிதல். என் அருமையான சகோதரர், அவனுடைய தீன், அவனது மார்க்கம், அவனது கட்டளைகள், அதற்கு அடிபணிதல். என் அருமை சகோதரர்களே, நாளை மறுமையில கியாமத்துடைய நாளில் பூமி அவனது பிடிக்குள் இருக்கும், வானங்கள் சுருட்டப்பட்ட அவனது பிடிக்குள் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அந்த மறுமையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இவ்வளவு பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் அவனது ஒரு விரலில் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்புக்கு நாம் எவ்வளவு அடிபணிந்து அவனை பயந்து அஞ்சி வாழ வேண்டும். இந்த செய்தி புகாரியிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, நாளை மறுமையுடைய நாளில் சூரியன் எவ்வளவு பிரமாண்டமான படைப்பு, சந்திரன் எவ்வளவு பிரமாண்டமான படைப்பு, இவைகள் எல்லாம் சுருட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் நாளை மறுமையிலே கியாமத்துடைய நாளில் சுருட்டப்படும் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கின்றோம். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நரகத்துக்குரியவர்கள் நரகிலே நுழைந்து விடுவார்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள். அதன் பிறகு நறுமையான சகோதரர்களே, ஒரு ஆட்டை போன்று எது கொண்டு வரப்படும் என்றால் மவுத் கொண்டு வரப்படும், இல்லையா? மரணம் கொண்டு வரப்படும். அந்த நேரத்தில்
அங்கு கேட்கப்படும், இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்றால் எல்லோரும் ஆம், இது மௌத் என்று சொல்வார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை சொல்லி தந்து விட்டார்கள். நறுமையான சகோதரர்களே, அவர்கள் பார்த்து கொண்டிருக்க, அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் பார்த்து கொண்டிருக்க, அது அறுக்கப்படும். சொர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படும், நீங்கள் இதில் நிரந்தரமாக நீங்கள் வாழுங்கள், உங்களுக்கு மௌத்தே கிடையாது. அதே போன்று நரகவாசிகளுக்கு சொல்லப்படும், நீங்கள் நிரந்தரமாக தண்டனை அனுபவியுங்கள், உங்களுக்கு மரணம் கிடையாது என்று சொல்லப்படும் போது நிலைமை எப்படி இருக்கும் என் அருமையான சகோதரர்களே? இந்த செய்தி அபூ சயீதுல் குத்ரி அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே வரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நமக்கு ஹதீஸ்கள் ஊடாக சொல்லப்படுகின்றன என்று சொன்னால், நாளை மறுமையுடைய நாளிலே ஒரு மனிதனுடைய உறுப்புகள் என்ன செய்யும்? அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நிலை அங்கு உருவாகும். என் அருமையான சகோதரர்களே, அவனுக்கு மறுக்க முடியாத நிலை அங்கு உருவாகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாளை மறுமையுடைய நாளில் பெருமை அடித்தவர்கள், இந்த உலகத்தில் ஆணவம் கொண்டவர்கள், பெருமை அடித்தவர்கள், எறும்பை போன்று அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவார்கள். எறும்பை போன்று என்ன செய்யப்படுவார்கள்? சிறுமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களை இழிவு எல்லா இடங்களிலும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நரகத்திலே அவர்கள் ஒரு சிறையிலே தள்ளப்படுவார்கள். அதற்கு பவுலுஸ் என்று சொல்லப்படும். அந்த சிறைக்கு பேரே என்று சொல்றாங்க. அதனுடைய நெருப்பு என்பது மிக கடுமையானதாக இருக்கும். அந்த நரகவாசிகளுடைய அந்த சலம் சீல் என்பதுதான் அவர்களுடைய அந்த குடிபானமாக, அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அதுதான் குடிபானமாக இருக்கும் என்ற ஹதீஸ் திருமீதியிலே வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஆணவம் கொண்டவர்கள், சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்கள் உடைய நிலையை பாருங்கள். எவ்வளவு அவர்கள் நாளை மறுமையில் இழிவுபடுத்தப்படுவார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உலகத்துல உங்களிடத்துல ஒரு மார்க்க விஷயம் கேட்கப்பட்டு அந்த மார்க்க விஷயத்தை நீங்க மறைத்தால், அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்காமல் மறைத்தால், அதாவது அவர்களுடைய வாய்களுக்கு என்ன செய்யப்படும்? நெருப்பாலான கடிவாளம் இடப்படும் என்ற ஹதீஸ் அபூதாவுதுல வருகிறது. சாதாரண விஷயம் அல்ல. மார்க்கம் சத்தியத்தை சிலர் என்ன செய்யறாங்க? அற்ப உலக லாபங்களுக்காக மறைக்கிறார்கள். இவர்களுடைய நிலை சாதாரணமானது அல்ல என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் நாளை மறுமையுடைய நாளில் மோசடிகள் இருக்கின்றனவே, அந்த மோசடிகளுக்கு ஏற்ப அங்கு கொடிகள் என்ன செய்யப்படும்? உயர்ந்திருக்கும். அவர்களுடைய மோசடியுடைய அளவுக்கு ஏற்ப அவைகள் அங்கு அடையாளப்படுத்தப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த உலகத்திலே ஒருவன் அநியாயமாக ஒருவனுடைய பூமியிலிருந்து ஒரு சான் அளவு என்ன செய்கிறான்? அவன் உரிமையின்றி அபகரிக்கிறான் என்றால் 7 பூமிகள் அவனது சுருட்டி அவன் மீது மாற்றப்படும் என்ற ஹதீஸை படிக்கிறோம். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் இந்த உலகத்தில் 2 முகங்களோடு நடக்கின்றான், முனாஃபிக்காக நயவஞ்சகனாக 2 முகங்களோடு நடக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கானலஹு யௌமல் கியாமத்தில் லிசானானி மின் நார், அவனுக்கு நெருப்பாலான 2 நாவுகள் என்ற ஹதீஸை நாம் அபூதாவுதுல பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அதாவது நிஃபாக், நயவஞ்சகம், 2 முகங்களோடு நடக்கக்கூடிய இவர்களுடைய தண்டனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். அதே போன்று பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகள்ல மக்களுக்கு உரிய முறையிலே சேவை செய்யாமல் யாரெல்லாம் மக்களை சிரமப்படுத்தினார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சிரமப்படுத்தப்படுவார்கள் என்ற செய்தி அபூதாவுதுல இடம்பெறுகிறது. அதே போன்று தேவையின்றி யார் அல்லாஹ்விடத்துல அதாவது மக்களிடத்துல யாசகம் கேட்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அவனுடைய முகங்கள்ல சதையின்றி கேவலப்படுத்தப்படுவார்கள், இழிவுபடுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கிப்லாவுடைய திசையிலே நீங்கள் எச்சில் துப்பக்கூடாது, அவ்வாறு துப்பினால் அது அவருடைய நெற்றியிலே அடையாளமாக நாளை மறுமையிலே அவர்கள் கேவலமாக வருவார்கள் என்ற ஹதீஸ் அபூதாவுதுல வருகிறது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்படி எத்தனை செய்திகள் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே என்னையும் உங்களையும் அங்கு படைத்த ரப்பின் முன்னால் அவன் நம்மை எழுப்பி நிறுத்தி வைத்து கேட்பான். 2 அருள்களை பற்றி கேட்கப்படும். ஒன்று வந்து ஆரோக்கியம் என்ற நியமத்தை பற்றி கேட்கப்படும். அதே போன்று தண்ணீர் என்ற நியமத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். இந்த 2 நியமத்துகளுக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸை நாம் திருமீதியிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான செய்திகள் நாம் இதையெல்லாம் படிக்கும் போது என்ன செய்யும்? மறுமை பற்றிய சிந்தனை, அந்த நமது ஈமான் அதிகரிக்கும்.
இவ்வாறான செய்திகள் நாங்கள் என்ன செய்யணும், மீட்டிக்கொண்டே இருக்கு. நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது என்ன, அதாவது ஒரு ஆடம்பரமான ஒரு உலகம், உலகத்துக்காக போட்டி போடக்கூடிய ஒரு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சடவாத உலகத்தில் வாழுகிறோம். அதனால நாங்க மறுமையுடைய சிந்தனையை நாம் மீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கபறுகளை, மண்ணறைகளை ஜியாரத்து செய்யுங்கள் இல்லையா. கபறுகள், அந்த பொது மையவாடிகள், அவைகளுக்கு ஏன் நாம் செல்ல வேண்டும் என்றால் அது மறுமையுடைய சிந்தனை உங்களுக்கு கொண்டு வரும். மறுமையுடைய சிந்தனை அது உங்களுக்கு கொண்டு வரும். உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் அங்கு என்ன கபருக்கு உள்ளே பர்சகுடைய வாழ்க்கையில இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு நாம் போனால் அந்த மறுமையுடைய சிந்தனை, மௌத்தை பற்றிய சிந்தனை நமக்குள் ஏற்படும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இந்த உம்மத்துக்கு ஏவினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் நாளை மறுமையுடைய நாளில் உள்ள நிகழ்வுகளை நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் என்ன செய்ய வேண்டும், இந்த செய்திகளை அதிகம் அதிகம் படிக்க வேண்டும். அதிகம் அதிகம் படித்து நாம் மறுமையுடைய அந்த சிந்தனையை நாம் நமக்குள் திரும்ப திரும்ப கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்துல என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அந்த பிரார்த்தனைகளை நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அதிகம் அதிகம் நாம் கேட்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளிலே கொஞ்சம் எண்ணி பாருங்கள், ஒருவருடைய முடி, அதாவது சிறுவர்களுடைய முடி கூட நரைத்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிறுவர்களுடைய முடி கூட நரைத்து விடக்கூடிய ஒரு நிகழ்வு. அது எந்த நிகழ்வு? நாங்க புகாரில படிக்கக்கூடிய ஹதீஸ். புகாரில அதாவது சிறுவர்களுடைய முடிகள் கூட நரைத்து விடுகின்ற அந்த நிகழ்வு எது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா இந்த மனித குலத்துடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைப்பான். இந்த மனித குலத்துடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைக்கின்ற போது லப்பைக வ ஸஅதைக் என்று பதிலளித்தவர்களாக அவர்கள் கூறுவார்கள். நன்மைகள் அனைத்தும் உனது கரங்களில் என்று சொல்வார்கள். அப்போது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, மனித குலத்துடைய தந்தைக்கு கட்டளையிடுவான், நரகத்துக்குரியவர்களை வேறுபடுத்துங்கள். நரகத்துக்குரியவர்களை உங்களுடைய அந்த சமூகத்தில், இந்த மனித குலத்தில் நரகத்துக்குரியவர்களை நீங்கள் வேறுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், எவ்வளவு பேர் நரகத்துக்குரியவர்கள், எவ்வளவு பேரை நான் வேறுபடுத்த வேண்டும் என்று ஒதுக்க வேண்டும் என்று கேட்கின்ற போது அல்லாஹ் சொல்வான், என் அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு 1000லும் 999 பேர் நரகத்துக்குரியவர்கள். ஒவ்வொரு 1000லும் 999 பேர் நரகத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஇந்தஹு யுஷீபு ஸகீர் என்றாங்க. இந்த இடம்தான் சிறுவர்களுடைய முடிகள் நரைக்கக்கூடிய இடம். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், எவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். வதலஉ குல்லு ذாத்தி ஹம்லின் ஹம்லஹா. ஒவ்வொரு கற்பிணியும் அந்த கற்பை அப்படி என்ன செய்து கரைந்து விடக்கூடிய இடம். கற்பிணிகளாக அந்த நிலையில் மரணித்தவர்கள் அவ்வாறு எழுப்பப்படுவார்கள். அந்த கற்புகள் எல்லாம் கரைந்து விடுகின்ற இடமாக அந்த இடம் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் அப்படி ஒரு போதையில் அப்படி பேதலித்து இருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, நாளை மறுமையிலே அதாவது ஆடை அற்றவர்களாக, பாதணி அற்றவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, ஆண்கள் பெண்கள் அங்கு இருப்பாங்க, ஒருவர் பார்க்க மாட்டார்களா என்ற அந்த ஈமானி, அந்த வெட்க உணர்வு அவர்களிலே வெளிப்படுகிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அங்குள்ள காரியம் மிக பயங்கரமானதாக இருக்கும். அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையே அங்கு இருக்காது. யாரும் யாரையும் பார்க்கக்கூடிய நிலை அங்கு இருக்காது. பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி விடுகின்ற நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி, அதாவது அந்த சொர்க்கத்துக்குரிய மனிதர் எம்மில் யார் என்றுதான் சஹாபாக்கள் கேட்கிறான். வ அய்யுனா ஸாலிகல் வாஹித், அந்த சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதர் எம்மில் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். இப்போ சொல்கிறார்கள், அப்ஷிரு, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் என்று சொன்னால் அதில் ஏனையவர் நரகத்துக்குரியவர்கள், அந்த யஜூஜ் மௌஜூஜ் என்ற அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, மறுமையில் நமது நிலை எப்படி இருக்கும் என்று நபிமார்களே பயந்தார்கள் இல்லையா? நபிமார்கள் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்
உஸ்மான் இப்னு மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விடுகிறார்கள். அவர்களுக்காக ஒரு பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய எனது நிலை நாளை மறுமையில் என்னவென்று எனக்கு தெரியாது என்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இவ்வாறான செய்திகள் என்ன செய்ய வேண்டும்? நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். மறுமை பற்றிய நம்பிக்கை எந்த அளவு நமது உள்ளத்தில் செல்வாக்கு செலுத்துகிறதோ அந்த அளவு நாம் என்ன செய்வோம்? நாம் இந்த அற்பமான துன்யாவுடைய இன்பங்களிலிருந்து நாம் நம்மை விடுபடுத்தி நாம் என்ன செய்வோம்? அந்த மறுமைக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். என் அருமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நரகத்திலிருந்து ஒரு கழுத்து வெளிப்படும். நரகத்திலிருந்து ஒரு கழுத்து வெளிப்படும். அது எப்படிப்பட்டதென்றால், அது 2 கண்கள் கொடுக்கப்பட்டதாக, அதே போன்று 2 செவிகள் கொடுக்கப்பட்டதாக, ஒரு நாவு கொடுக்கப்பட்டதாக இருக்கும். அது சொல்லும், நான் 3 பேருக்கு எதிராக சாட்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லும். அதிலே முதல் சாரார் யார் என்றால், இந்த உலகத்திலே அட்டூழியம் புரிந்த அடக்கி ஆண்ட அந்த அநியாயக்காரர்கள். அதே போன்று 2வது, அல்லாஹுவை விட்டுவிட்டு யாரை வணங்கினார்களோ, அல்லாஹுவை விட்டுவிட்டு அந்த அல்லாஹ்வோடு வேறு யாரை வணங்கினார்களோ அவர்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 3வது, அந்த உயிருள்ளவைகளை உருவங்களாக வடித்தவர்கள், வரைந்தவர்கள் என்று இந்த செய்தி திருமிதியில 2574 வருகிறது. என் அருமையான சகோதரர்களே, இப்படியான செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, எதற்காக சொல்கிறார்கள்? நம்மை நாம் பாவங்களிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும், நாம் சொர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு. எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக, நல்லடியார்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்கள்ல மிக முக்கியமான ஒரு துஆ தான், அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா, அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா என்ற துஆ. யா அல்லாஹ், என்னை மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை இழிவாக்கி விடாதே. இந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா. இரவில் தூங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதாமல் தூங்க மாட்டார்கள். ரப்பி கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக் என்ற துஆ. இதை நாம் ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் போது இந்த துஆவை ஓதிக்கொண்டு தான் தூங்க செல்ல வேண்டும். ரப்பி கினி அஸாபக், என் இறைவா, உனது அஸாபிலிருந்து என்னை காப்பாயாக. யௌம தபஅஸு இபாதக், உனது அடியார்களை நீ எழுப்பக்கூடிய நாளில், உனது அடியார்களை நீ எழுப்பும் நாளில் உனது அஸாபிலிருந்து என்னை காப்பாயாக என்ற துஆவை நாம் ஒவ்வொரு இரவிலும் ஓதிக்கொண்டு தூங்க செல்வது. ரப்பி கினி அஸாபக். பாருங்க, அந்த மறுமையுடைய சிந்தனை என்பது இரவில் தூங்கும் போதும் இருக்க வேண்டும். அந்த மறுமையுடைய சிந்தனை என்பது இரவில் தூங்க செல்லும் போது இருக்க வேண்டும், தொழுகையில் இருக்க வேண்டும். தொழுகையில் நபி அவங்க எத்தனை துஆக்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள், எத்தனை துஆக்களை சொல்லித் தருகிறார்கள். அந்த துஆக்களிலே நாம் படிக்கின்றோம். காலை மாலை துஆக்களை நாங்கள் படிக்கிறோம். மறுமை என்ற சிந்தனை ஒருவருக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நபி அவர்கள் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட துஆக்கள்ல ஒன்றுதான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இது அதிகம் நபி அவர்கள் கேட்ட துஆ. நரகத்துடைய அந்த அஸாபை விட்டு எம்மை காப்பாயாக என்பது அந்த துஆவில் இருப்பது. மறுமையுடைய அந்த நலவுகள், துன்யாவுடைய நலவுகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆ. எனவே நறுமையான சகோதரர்கள், இவ்வாறான துஆக்களை, பிரார்த்தனைகளை நாம் அதிகம் கேட்க வேண்டும். பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நல்ல மனிதர், ஜாஹிலிய காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர், அந்த மனிதர் இப்னு ஜுஸ்ஆன் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார். அவங்க இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தார்கள், ஏழைகளுக்கு உதவினார்கள், நல்ல பணிகளை செய்தார்கள். இது நாளை மறுமையில் அவருக்கு பயனளிக்குமா என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யன்ஃபஉஹு, அவைகள் அவருக்கு என்ன செய்யாது? பயனளிக்காது. ஏன்? அவர் ஒரு தடவையாவது ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅத்தி யௌமத்தீன் என்று கேட்டிருக்க மாட்டார். ஒரு தடவையாவது அவர் எப்படி கேட்கல? ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅத்தி யௌமத்தீன், மறுமையுடைய நாளில், அந்த இறுதி தீர்ப்பு நாளில் எனது பாவங்களை, எனது தவறுகளை மன்னிப்பாயாக என்று ஒரு முறை கூட கேட்கவில்லை. என் மறுமையை நம்பவில்லை, அல்லாஹுவை நம்பவில்லை, மறுமையை நம்பவில்லை. எனவே நலவுகள் எதுவும் பயனளிக்காது. பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்கன்னு பாருங்க, ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅத்தி யௌமத்தீன். எனவே நறுமையான சகோதரர்களே,
நபிமார்களுடைய துஆக்களை நாம் எடுத்து படித்து பார்த்தாலும் அந்த துஆக்களில் எல்லாம் இதை பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த மறுமையுடைய சிந்தனை இது நாம் திரும்ப திரும்ப நமக்குள் மீட்டிக்கொண்டே இருக்க வேண்டியது. நாம் குர்ஆனை அதிகம் படிப்பதன் மூலம், ஹதீஸ்களை படிப்பதன் மூலம் இந்த சிந்தனையை நாம் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள. ஏன்னா நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் இப்போது நாம் ஒரு எப்படியான ஒரு மாய உலகத்தில் வாழ்றோம் என்றால், வேகமாக இந்த துன்யாவுக்கு, இந்த துன்யாவுடைய அலங்காரங்களுக்கு, ஆடம்பரங்களுக்கு அடிமையாகின்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நறுமையான சொல். அதனால இவைகள் என்ன செய்யணும்? அதிகம் அதிகம் நாம் மீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.